அடுத்ததாக கரூர் பகுதியில் தற்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2 நாட்களுக்கு முன்னதாக சோதனை மேற்கொண்ட சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது ஆதரவாளர்கள் 2 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். ஏன் இந்த 2 பேரிடம் விசாரணை? தற்போது விஜயபாஸ்கர் எங்க இருக்கார்? அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீட்டில் இன்று காலை சோதனை சிபிசிஐடி போலீசார் சோதனை செய்தனர். தற்போது இருவரை அழைத்துக் கொண்டு சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரிடம் 22 ஏக்கர் குறிப்பாக 100 கோடி வருமானம் உள்ள அந்த இடத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அவர்கள் ஆதரவாளர்கள் மிரட்டி அடித்து வாங்கியதாக புகார் எழுந்தது. அந்த புகாரை சார் பதிவாளர் புகாரை தொடர்ந்திருந்தனர். அந்த புகாரின் பேரில் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இவரை அடித்ததாக வாங்கல் போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது தம்பி சேகர் உள்ளிட்ட 13 பேர் மீது வழக்கு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி ஏற்கனவே ஒரு முறை மனு தாக்கல் செய்யப்பட்டு முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் 2வது முறையாக மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த 6ஆம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்ட 2 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. 7ஆம் தேதி எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது தம்பி வீடு மற்றும் அவரது அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் 3வதாக கரூரில் சிபிசிஐடி போலீசார் 3 இடங்களில் சோதனை மேற்கொள்ள சென்ற போது குறிப்பாக அதிமுக ஐடி விங் நிர்வாகியும் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் உறவினருமான கவின் வீடு மற்றும் இருவர் வீடு என விசாரணை மேற்கொள்ள சென்றனர். இந்நிலையில் அந்த கவின் வீடு மற்றும் இன்னொரு வீட்டில் இருந்து இருவரை அழைத்துக் கொண்டு கரூர் சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் தற்போது சிபிசிஐடியை விசாரணை மேற்கொண்டு விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் 2 பேரை தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து போயிருக்காங்க. தகவலுக்கு நன்றி கார்த்திகேயன்.